ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்து உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. மனிதாபிமானம்னு ஒன்று செத்து போச்சான்னு தான் எனக்கு தோணுது. அது ஒரு கேம் தான், இருந்தாலும் அந்த கேமில் எப்படி விளையாடணும்னு ஒரு இது இருக்குது. அதையே ஃபாலோ பண்ணாமல் தான் இவங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இது என்னென்னா ஏதோ ஒரு ஸ்டோன்ஸ் அவங்களுக்கு தேவை போல் இருக்குது. மேபி வீடு கட்டுற மாதிரி ஒரு டாஸ்க்காக இருக்கலாம். ஸ்டோன்ஸ் இது பண்ணணும் போல் இருக்குது. ஸோ அந்த ஸ்டோன்ஸை வந்து பவித்ரா பாதுகாத்துட்ருக்காங்க. பவித்ரா பாதுகாக்கும் போது ராணவ் வந்து ஆப்போசிட் டீம் போல் இருக்குது. ஸோ ராணவ் வந்து அந்த ஸ்டோனை எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணும்போது இப்போ ஜெஃப்ரி வந்து ராணவை பின்னாடி பிடிச்சி இழுக்கிறாரு. அதாவது ஜெஃப்ரியும் பவித்ராவும் சேம் டீம் போல் இருக்குது. ஸோ ஜெஃப்ரி வந்து பவித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால ராணவை பின்னாடி பிடிச்சி இழுக்கிறாரு. அப்போ வந்து அன்ஷிதா சொல்கிறாங்க, அவன் நடிக்கிறான்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு சொல்கிறத கேட்கும் போது. செகண்ட் சொல்லும்போது இல்லை அவன் நடிக்கலைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த எண்டிங் வந்து அப்படியே எடிட் பண்ணுறாங்க. ஸோ அன்ஷிதா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அவன் விழுந்தப்போ வலிக்குதுன்னு சொல்லி ராணவ் கதறும்போது நடிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப இது பண்ண முடியும், இல்லைடா சத்தியமாக முடியலன்னு ராணவ் சொல்கிறாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. நமக்கே எப்படி இருக்குன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணவே முடியல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னால் இல்லை நடிக்கலைன்னு ரெண்டாவது அன்ஷிதா சொல்கிறாங்க. ஓடி வந்து அருண் சத்தியமாக டே என்னாச்சுடா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அருண் ஒரு மனிதாபிமானத்தோடு அந்த இடத்துல செயல்பட்டார். ஓடி வந்து பிடிச்சாரு. பிடிச்சி இது என்னடா ஆச்சு ஒன்றுடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அருணும் விஷாலும் விஜய் விஷாலும் சேர்ந்து ராணவை வந்து மெடிக்கல் ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து இந்த சௌந்தர்யா உட்காந்துட்டு அவன் எதை சும்மா பண்ணுறான், எதை வேணும்னு பண்ணுறானே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஏதோ நாட்டாமல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் இது பண்ணோடனே பிக் பாஸ் வாய்ஸில் அனௌன்ஸ் பண்ணுறாரு, ராணவ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஜாக்லின், சௌந்தர்யா, பவித்ரா எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அந்தளவுக்கு சீரியஸாக அடிபட்டிருக்கு போல இருக்குது பாவம் ராணவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அது ஒரு டாஸ்கில் நடந்ததா இல்லை வேணும்னு ரொம்ப விக்ரஸாக ஜெஃப்ரி விளையாண்டுருக்காராங்கிறது நமக்கு இப்போ சொல்ல முடியாது. நம்ம லைவ் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ப்ரொமோவில் வந்து பயங்கரமாக எடிட் பண்ணி போடுவாங்க. பட் ராணவ் சேஃபாக இருக்காருங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ். அண்ட் இன்னொரு ரூமர் பரவிட்டு இருக்கு, தீபக் வந்து வெளியே போயிட்டாருன்னு. அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஒரு ஆத்தங்குடி டைல்ஸ் ஏதோ இதெல்லாம் ஃபேக்குன்னு ஏதோ தெரியாமல் அவர் சொல்லியிருப்பார் போல இருக்க. ப்ரமோஷன் டாஸ்கில் ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருக்காரு, என்னங்கிறது நமக்கு தெரியல. அதனால அவங்க ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க தீபக் மேலேயும் விஜய் சேதுபதி சார் மேலேயும். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. அது வந்து ஏதாச்சும் ஒரு நஷ்டம் ஏதோ கொடுத்து சரி பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் தீபக்லாம் வெளியே போல் இது அவரோட ஓட்டிங்கை கம்மி பண்ணுறதுக்காக அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க போடுற பிளான்ஸ் தான் அப்படின்னு தோணுது. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ்